எசக்கியம்மா 2 லிட்டர் இருக்கு. ஏம்பா உங்க வேலையை காமிச்சிட்டீங்களா? முதன்னு பாலை கறக்க வந்தப்ப ஐயா அம்மான்னு கைய கால பிடிச்சிக்க, வீட்டுக்கே வந்து பாலை கறந்தீங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே நீங்க இருக்கிற இடத்துக்கு மாட்டை எங்களை புடிச்சிட்டு வர சொல்றீங்க. நல்லா இருக்குப்பா கதை. கோயிச்சுக்காதீங்கண்ணே. நாங்கெல்லாம் உங்க வீட்டு செல்ல பிள்ளைகளாக்கும். அண்ணே ஆரம்பத்துல 5-6 மாடு வச்சிருந்தோம், வீட்டுக்கே வந்து கறந்தோம். அண்ணே உங்களை மாதிரி நல்ல மனுஷனால இப்ப எல்லாம் 50-60 மாடுக்கு மேல கறக்குறா. கறக்கிறதுக்கு ஆள் இல்லாம தவிக்கிறோம்னே. இருந்திருந்தா வீட்டுக்கே வந்து கறந்துருப்போம்லண்ணே. என்னடா அண்ணனை நிக்க வச்சே பேசிட்டீங்க? பாத்துக்கிட்டு இருக்க அண்ணன் உட்கார வச்சு என்னன்னு சாப்பிடுறீங்க? படிக்க தெரியாது படம் பாருங்கண்ணே. அண்ணன் என்னன்னு சாப்பிடுறீங்க? டீயா சர்பத்தா காப்பியா கலரா? தம்பி நான் உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டீங்க. காலேஜ் வரைக்கும் போய் படிச்ச பசங்கள்ல யாரை எப்படி கவர் பண்றதுன்னு நல்லா கத்து வச்சிருக்காங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம்னே, இன்னும் 2 வாரத்துல நாங்களே சொந்தமா ஒரு பால் ஸ்டோர் ஆரம்பிக்க போறோம். ஓஹோ, அதுக்காகத்தான் கொட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணே, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. ஏப்பா இதான் வர நேரமா? அண்ணன் எல்லாம் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போய் பாலை கறந்து அவங்களை அனுப்புற வழியை பாருங்கப்பா. போங்கப்பா. வெள்ளச்சாமி இங்க வா. இவங்க எல்லாம் காலனி பசங்க, இவங்க பண்ணையார் பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமாண்ணே, அந்த ஆளு ஏதோ சரியா சம்பளம் தரேன்னு சொல்லி எங்கிட்ட வந்து ஓன்னு அழுதாங்க. நாங்க கூட கொஞ்சம் சம்பளத்தை போட்டு இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ணே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பாலை கறந்து 10 நிமிஷத்துல உங்களை அனுப்பிச்சு விட்டோம். சீக்கிரம் வாடா, சுறுசுறுப்பா இருக்கணும்டா. பெரியசாமி பசங்க போற போக்க பார்த்தா பெரிய லெவல்ல வருவாங்க போல இருக்கு. வருவாங்க. எனக்கு பொண்ணா பிறந்ததும் என்கிட்ட 20 வருஷமா வேலை பாக்குற இவனை நான் துரோகம் பண்ணான்னா, கூட்டாளியா இருக்கிற நீங்களே சேர்ந்து துரோகம் பண்ணிட்டீங்களா? அந்த அண்ட காவடி பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு எதிராக பாஸ்போர்ட் வைக்கிறானுங்க. நீங்களே அவனுங்களுக்கு பாலை கொடுத்து அவனுங்களை ஏற்றி விட்டீங்களா? புது பணக்காரங்கிற புத்தியை காட்டிட்டீங்கல்ல. அண்ணே கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு எதிராக பால் பண்ண வைப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க பாலே கொடுத்துருக்க மாட்டோங்க. ஏதோ ரைஸ் மில் கார பையன் வந்து கேட்டானுங்க, கொடுத்துருங்க. உன் பையனுக்கு அறிவில்ல, அவனுக்கு சோறுலயே சொத்து இல்லையே, எதுக்கே அந்த புறம்போக்கு பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான்? பசங்க என்ன சூப்பரா ஆடுறாங்க பாத்தீங்களா? இவர் மகன் பின்றா சுமாரி. நாங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஒரு பால் ஸ்டோர் திறக்கிறோம். நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஐயா இந்தாங்க பத்திரிக்கை. நீங்க தான் தலைமை தாங்கி எங்க கடையை திறந்து வைக்கணும். ஐயா நீங்க ஊர்ல இல்லாதனால உங்களை கேட்காமலே உங்க பேரை போட்டு விட்டோம். தப்பா நினைக்கப்படாதுங்க. பத்திரிக்கையில பேர் போட்டதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா ஊருக்குள்ள புதுசா ஒரு பால் பண்ண வைக்கிறத முன்கூட்டியே சொல்லாம பண்ணிட்டீங்களே, அதான் வருத்தமா இருக்கு. ஐயா நாங்களே இப்படி ஒரு கடையை திறப்போம்னு எதிர்பார்க்கலீங்க. ஏதோ வேலை கிடைக்கிற வரைக்கும் பால் வியாபாரம் பண்ணலாமேன்னு இறங்கணும். முத பால் கொடுத்தவங்க கணக்கு புள்ளியோட கைராசி, உங்க பொண்ணு சித்ராவுடைய முகராசி, ஊர்க்காரங்களோட நல்லாசி எல்லாமா சேர்ந்து நாங்க இன்னைக்கு ஒரு பெரிய பால் ஸ்டோர் திறக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஏதோ அறக்குறையா நடத்தி உங்க பேரையும் ஊர் பேரையும் கெடுத்துருவோம்னு நினைக்காதீங்க. உங்க பால் ஸ்டோரை விட 1000 மடங்கு பெரிய ஸ்டோராக்கி காட்டுறோம்யா, எங்களை நம்புங்க. உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இருந்தாலும் ஒரே ஊர்ல 2 பால் ஸ்டோர் இருக்க கூடாது. எனக்கு வேண்டியவங்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தரேன். அதனால நீங்க ஆரம்பிக்க போற பால் ஸ்டோரை உடனே நிறுத்திடுங்க. நிறுத்துறதா? அது எப்படிங்க ஐயா? நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்கோம், அதை போய் நிறுத்த சொல்றீங்களா? தம்பி உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலையை நான் வாங்கி பாருங்க. நீங்க என்ன சம்பளம் கிடைக்கிற வேலை வாங்கி கொடுத்தாலும் சரி, நாங்க எங்க தொழில் நிறுத்துற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த தொழில் எங்க மான பிரச்சனை. இந்த ஊர்ல இருக்கவங்க எங்க நம்பி பால் கொடுக்குறாங்க, நாங்க அவங்ககிட்ட நாணயமா நடந்துக்கிறோம். இந்த தொழிலை நாங்க பாதியில நிறுத்திட்டா இதை விட கேவலம் எங்களுக்கு வேற கிடையாது. இந்த விளக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லை. பால் ஸ்டோரை இழுத்து போட முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. என்னடா கைய தூக்குறேன்? யாருகிட்ட பேசுறோங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இருக்குங்க, இந்த ஊர் பண்ணையாக்க பேசிக்கிட்டு இருக்கான். என்ன எதிர்த்து ஒரு பையன் உயிரோட இருக்க மாட்டேங்க. ஏன்பா பண்ணையாரை இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, அனாவசியமா ஏன் முடிக்கிறீங்க? பேசாம இழுத்து போடி போக வேண்டியதானே? அதான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல முடியாதுன்னு, அப்புறம் உனக்கு பேர் தனியா சொல்லுவாங்க. கடைசியா சொல்றேன், அநியாயமா உங்களோட சேர்ந்து கெட்டு அழிஞ்சிடாத, மரியாதை உங்களை விட்டு வந்துரு. அரசி கையடியா? நீதான் நான் உன் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்னையா? சபார், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், என் தொழில் தான் முக்கியம். அதுல எவனாவது தலையிட்டீங்க,
மவனை நடக்குதே வேற. என்னையா முடிவா சொல்றேன், கடையை மூட முடியுமா முடியாதா? நாங்களும் முடிவா சொல்றோம், கடையை மூட முடியாது. என்ன ஏத்து பேசுறீங்களா? எப்படி சார் அவன் கை நீட்டி அடிக்க நடந்து போச்சு? நான் பேசுகிறேன் போங்கப்பா. எங்களை கடை எழுத்து முடிஞ்சுறதுக்கு இந்த யார் சார்? இந்த அடிமையா நாங்க? நான் பேசுறது பாப்பா. இந்த ஆளை தவிர வேற எவனாவது கை வச்சிருந்தானா? கொஞ்சம் கூட மூளை இல்லையா? சின்ன பசங்க எப்படி நடந்துக்கிறது கூட தெரியல. அவனுக்கு நீ கை நீட்டி அடிக்கிறிய, அவனுக்கு திருப்பி ஒண்ணு அடிச்சானுங்கன்னா மரியாதை என்ன ஆகுறது? ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்க. நீ எப்பவுமே எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. மரியாதை கட்டணும். பாரியா, முதல்ல இந்த பாஸ்போர்ட் மெம்பர்களை எல்லாம் எனக்கு எதிராக தூண்டி விட்டு என்ன கணக்கு கேட்க வச்ச போனா போதுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பேங்க் மேனேஜர் போய் என்ன கேட்காம எந்த லோனும் கொடுக்க கூடாதுன்னு அவனை மிரட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப என்னடா அந்த பசங்களை எனக்கு எதிராக தூண்டி விட்டு பாஸ்போர்ட் வைக்க சொல்லிருக்கேன். பாரியா, இப்படி எல்லாம் செஞ்சு நீ ஊர் பெரிய மனுஷன் ஆயிடான்னு நினைக்காத. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் ஊர் தலைவன் ஆகணும் எந்த காலத்தில் நினைச்சதே இல்லையா? ஊர் தலைவனா இருக்கிற நீ யோக்கியமா இருக்கணும் தான் சொல்றேன். உனக்கு இருக்கிற பணத்தையும் பதவியை வச்சு படிப்பறிவு இல்லாதவங்க அப்பா மக்களை வேணா நீ ஏமாத்திடலாம். ஆனா அவனுக்கு படிச்சவனுங்க, சிந்திக்க தெரிஞ்சவனுங்க, சுயமா உழைச்சு முன்னுக்கு வரணுங்கிற தைரியம் உள்ளவனுங்க அனாவசியமானவங்களை பகிச்சுக்காம காலத்தை புரிஞ்சு தட்டி கொடுத்து போயிடும். இல்லைன்னா பால்ஸ்டோர் பதவி மட்டுமல்ல, ஊர் தலைவர் பதவியில இருந்து கோயில் தலைவர் பதவி வரைக்கும் எல்லா தலைவர் பதவியும் பறி போயிடும். ஜாக்கிரதை. மூஞ்சில விட்டு பாத்தறியா? நீ ஒதுங்கி போடி. யோ பிச்சாண்டி, உங்க பசங்க எல்லாம் பால் கடை திறக்கிறாங்கன்னு ஊரே ரெண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா அப்படி கேளுங்க. என்ன தேடி கேக்குறது? யோ, ஊருக்காரங்க உங்களுக்கு பத்திரிக்கை வச்சானுங்க, நீங்க போவீங்க. பெத்தவங்களாச்சுன்னு எங்களுக்கு என்னையா மரியாதை கொடுத்தாங்க நாங்க போறதுக்கு? ஏயா பத்திரிக்கையில உங்க பேரை கொட்டை இடத்துல போட்டு அச்சடிச்சிருக்காங்களே, அதுக்கு மேல என்னையா ஓடும்? எதுக்கு பேர் போட்டிருக்கானுங்க? நாளைக்கு பால் கடையில பிரச்சனை வந்தா எங்களை வம்பல மாட்டி விடுறதுக்கு தாயா. பத்திரிக்கை கொண்டாந்து வைக்கல, பத்திரிக்கை வைக்கல, அப்படியே பேசுறீங்க. எடுத்துட்டு வர பாரு ராசா ராசா. என்ன ஆட்டம் ஆடுறானுங்க பத்தியா? குமாரியா, நிப்பாட்டு. ஏய், அங்க பாத்தியா? பதுங்கி எட்டி பாக்குறானு பாரு. ஏய், பத்திரிக்கை குடுறா. அம்மா, நாங்க பால் ஸ்டோர் ஆரம்பிக்கிறோம். நீயும் தங்கச்சியும் கண்டிப்பா வந்துருங்க. அப்பா கொடுப்பா. நீயே கொடுத்துக்க. என்னையா உன் பையனுக்கு மரியாதையா தெரியல? அம்மா கொஞ்சம் வாங்க. என்ன கண்ணு? உன் புருஷனை கொஞ்சம் இங்க வர சொல்லு. கூப்பிட்டாங்க வந்து தொலையா. என் பையன் என்னதான் தகராறு பண்ணாலும் அப்பன்னா அவனுக்கு ஒரு தனி மரியாதை. அவன் சிங்கம். கண்ணா, என் மரியாதையை காப்பாத்திடா. பத்திரிக்கை குடியா? எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கு பத்திரிக்கை கொடுக்கத்தான் நான் இங்க வந்தேன். இத சாக்கு வச்சுட்டு கடை திறக்கிற பக்கம் வந்த உசுரோட இருக்க மாட்டேன். எவனுக்கும் பயப்படாதீங்க, நீங்க வந்துருங்கம்மா. அதே அடியெல்லாம் அதே. நம்மள அவமானப்படுத்துறனே அவனுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கானுங்க. எங்களை கேவலப்படுத்தின அவங்களுடைய கடை திறப்பு விழாவுக்கு எவ்வளவு போனீங்க, மரியாதை கெட்டு போயிடும். ஆமா, இதுல என்னையா மரியாதை போறது? இத மீறி இவளுக்கு போனாளுங்கன்னா ஒத்த காலை எடுத்துடணும். என்னன்னு இது? பிள்ளைங்க கஷ்டப்பட்டு முதல்ல கடை திறக்கிறேங்கிறாங்க, அதுக்கு போய் போவேனாங்கிறீங்க. நியாயமா இது? எப்படி வாட்டாயமா? இதெல்லாம் போய் இவர்களை கட்டுக்கிட்டு
நம்ம பிள்ளைங்க கடை திறப்பு விழாவுக்கு நாம போகாம வேற யாரு போறதுன்னு ஏய், ஏய், நீ மட்டும் அந்த கடை திறப்பு விழாவுக்கு போன வாழா வெட்டி ஆயிடுபடி. போயா இத்தனை வருஷமா அப்படியே என்ன மகாராணி மாதிரி வாழ வச்சுட்ட நீங்க தானே வாழ வச்சு ஆக போயா தாயம்மா இனிமே நமக்கு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை முக்கியம் இவங்களை பத்தி நமக்கு என்ன கவலை வா போகலாம் இது எக்கடை கட்டு தொலையிட்டோம்